சூர்யா, என்னாச்சு சூர்யா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல, ஐ எம் ஆல் ரைட். நீ என்ன திடீர்னு அதுவும் இந்த டைம்ல? உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, பார்க்க வந்தேன். ஏன் வரக்கூடாதா? நான் அந்த மீனிங்ல கேட்கல, சும்மா ஜெனரலா கேட்டேன். எப்படி இருக்கு? எது எப்படி இருக்கு? நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்கு. நீ என்கிட்ட பேசினதெல்லாம் பார்க்கும்போது என்ன லவ் பண்றேன்னு நினைச்சேன். ஆனா இப்ப அப்படி தோணல. நான் உனக்காக தான் புடவை கட்டினேன். அத பத்தி ஒரு வார்த்தை கூட நீ என்கிட்ட சொல்லல. இப்போ இந்த மாடர்ன் ட்ரெஸ் பத்தி ஒண்ணுமே சொல்லல. உனக்கு என்கிட்ட பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லு. அதான் ஏதேதோ காரணம் சொல்லி என்ன அவாய்ட் பண்ற. இல்ல டைம் இல்லன்னு சொல்லுவேன். உனக்கு மத்ததுக்கெல்லாம் டைம் இருக்கும். ஆனா ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண 24 ஹவர்ஸ்ல ஒரு half an hour கூட உனக்கு டைம் கிடைக்காதுல்ல? நான் மட்டும்தான் உன்னை லவ் பண்றேன். ஆனா நீ என்ன கண்டுக்க கூட மாட்டேங்கிற. நானா வழிய வந்து பேசுற மாதிரி இருக்கு. என் மனசும் உனக்கு பிடிக்கல, என் அழகும் பிடிக்கல. ஏதோ உங்க அம்மா சொல்லிட்டாங்களேன்னு என்ன நீ மேரேஜ் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட. போதும், நிறுத்து சாமான்யா. உனக்கு மட்டும்தான் பேச தெரியும்னு நீ பாட்டுக்கு வார்த்தை அடிக்கிட்டே போற. நான் இவ்வளவு தூரம் பொறுமையா பேசுறதுக்கு காரணமே உன்னை மதிக்கிறதுனாலதான். அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தையை கூட நீ மதிக்கல. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு யாரோ 3வது மனுஷங்க கிட்ட போய் சொல்லல, நேரா உன்கிட்ட தான் வந்து சொன்னேன். பிடிக்கலனாலும் உன்னை பார்த்தே சொல்லுவேன். இப்ப வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா இல்ல. சும்மா சின்ன பசங்க மாதிரி தொடர்ந்து இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்த அப்புறம் எனக்கு உன் மேல இரிட்டேஷன் தான் வரும். சோ இந்த மாதிரி நடந்துக்கிறத நிறுத்திக்கோ. ஐயோ சூர்யா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. செக் பவுன்ஸ் ஆன விஷயத்துல நீ ஏகப்பட்ட பிரஷர்ல இருந்த. சோ நான் உனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா உன் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும்னு நினைச்சேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ண. கண்டிப்பா நீயே ஒரு நாள் என்ன புரிஞ்சு நடந்துக்குவ. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஏன்னா என்னோட லவ் ரொம்ப பியூரானது. இனிமே நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ற மாதிரி நடந்துக்க மாட்டேன். சாம், சாம், என்ன லீலா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். சாமுக்கு உடம்பு சரியில்லைன்னு சாரதாம்மா சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அப்படியா? எங்க ஆளை காணோம்? தெரியல, வெளியில போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன லீலா, அபி திரும்ப கால் பண்ணானா? பண்ணா. பேசுனியா? பேசுனேன். வெரி குட். இப்படிதான் இருக்கணும். எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். அடுத்தவங்களை தேடிட்டே இருக்க கூடாது. என்ன சொன்னா? ரெசார்ட்டுக்கு வர சொன்னா. திரும்ப கால் பண்ணானா அவன் சொல்ற மாதிரி செய். ஏய் லீலா, சாம், சாம்,
ஃபீவர்னு சொல்லி கேள்விப்பட்டேன். உன் உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு? எனக்கு தெரியும் நீ என் கூட பேச மாட்டேன்னு. ஏன்னா நீ என் மேல அவ்வளவு கோவத்துல இருக்க. எப்பவும் சொல்லுவேன் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நான் உன் கூட இருக்கணும்னு. ஆனா இந்த தடவையும் உனக்குன்னு ஒரு ப்ராப்ளம் வரும்போது என்னால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியல. அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியாது. என் சிச்சுவேஷன் அப்படி. சாரி சாம். இனிமே எப்பவும் உன் கூட இருக்க முடியும்னு எனக்கு தோணல. சாமானியாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். சாமானியாவும் என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எனக்காக என்ன வேணாலும் பண்றா. திடீர்னு புடவை கட்டிக்கிட்டு வரா, சமைக்கிறேன்னு அட்டகாசம் பண்றா. சைல்டிஷா பிஹேவ் பண்றா. அவ பண்றது சரியா தப்பாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா எனக்காக இவ்ளோ விஷயம் மாத்திக்கிட்டா. நான் தான் அவகிட்ட சரியா பேசுறது இல்ல. எனக்கு இருக்கிற பிரஷர்ல அவளை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கேன். சந்துரு சொன்ன மாதிரி உன்னை லவ் பண்ணிக்கிட்டு சாமானிய மனசுல தேவையில்லாம ஆசையை வளர்க்க நான் விரும்பல. ஒரு தடவை உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் திரும்புறியா? என் முகத்தை கூட நீ பார்க்க விரும்பலன்னு எனக்கு தோணுது. நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன். இனிமே எனக்கு லைஃப்ல எல்லாமே சாமானியாதான். அவளை நான் மேரேஜ் பண்ணிக்க போறேன். சாரி சாம். சாரி சூர்யா, நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். இனிமே உன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஐ லவ் யூ சூர்யா. சால்வ் பண்ண சொல்லி சூர்யா கிட்ட சொல்லிருக்கேன். கண்டிப்பா சால்வ் ஆயிடும். பாருங்களா காப்பி. டேய் சந்திரு, இல்லடா நான் அவங்க கிட்ட பேசிட்டேன். அவங்க என்ன ரிஸ்பான்ஸ் கேக்குறாங்க. கண்டிப்பா ரெஸ்பான்ட் பண்ணுவாங்க. வணக்கம் சார். வணக்கம்ண்ணே. என்ன விஷயம்? ஏதாவது எமர்ஜென்சியா? வீட்டுக்குலாம் வந்திருக்கீங்க? ஆமா சார், எமர்ஜென்சி தான். என்னாச்சுண்ணே சொல்லுங்க. என்னத்த சொல்றது, நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம். என்னது ஸ்ட்ரைக்கா? ஆமா சார், ஸ்ட்ரைக் தான் பண்ண போறோம். ஏன் காதல விழலையா? யாரு கிட்ட ஸ்ட்ரைக்லாம் பண்றீங்க? ஸ்ட்ரைக் பண்றதுக்கு யாரையும் கேட்கணுங்கிற அவசியம் இல்ல, எங்க உரிமை அது. ரூல் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல லேபர் ரூல்ஸ் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். டேய் இருடா. அண்ணா என்ன ஆச்சு? ஏன் இப்படி திடீர்னு ஸ்ட்ரைக்லாம் அனௌன்ஸ் பண்றீங்க?
நாங்க சம்பளம், போனஸ், இன்கிரிமெண்ட் இப்படி எல்லாம் கரெக்டா தானே கொடுத்துட்டு இருக்கோம். சார், உங்க சைடுல இருந்து பார்க்கும்போது எல்லாம் சரியா தான் இருக்கும். ஆனா எங்க சைடுல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபுல் பென்ஷன் கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். இது வரைக்கும் நீங்க கொடுக்கவே இல்லை. இத பாருங்க மூர்த்தி, ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது ஃபுல் செட்டில்மெண்ட் பண்றோம். வாரிசு ஒருத்தருக்கு வேலை கொடுக்குறோம். அதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு பென்ஷன் கொடுக்கறதுக்கு இது ஒன்றும் கவர்மெண்ட் ஜாப் இல்ல மூர்த்தி. இதை பாருங்கண்ணே, உங்க கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்கெல்லாம் டைம் கேட்டிருக்கேன்னு. இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைல இருக்கும். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். கிளைண்ட்ஸோட செக் பவுன்ஸ் ஆகி போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. அந்த அமௌண்ட்டை செட்டில்மெண்ட் பண்றதுக்கே போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த சுச்சுவேஷன்ல எப்படி பேசினா எப்படின்னு? இந்த மாசம் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்கறதே பெரிய விஷயம். நீங்க என்னடான்னா இப்போ வந்து ஸ்ட்ரைக் பண்றேன் அது இதுன்னு சொல்றீங்க. அது உங்க பிரச்சனை சார். அதை நீங்க தான் பாத்துக்கணும். என்னென்ன சொல்றீங்க? இது நாள் வரைக்கும் இது உங்க பிரச்சனை, ஏன் பிரச்சனைன்னு நம்ம பிரிச்சு பார்த்திருக்கோமா? எங்களோட கஷ்ட நஷ்டத்துல நீங்க பங்கெடுத்துக்கல. என்ன சார் பங்கெடுத்திருக்கீங்க? நீங்க படிச்ச ஸ்கூல் காலேஜ்ல தான் எங்க பிள்ளைங்க படிக்குதா, இல்ல லாபத்துல தான் பங்கு கொடுக்குறீங்களா? அந்த அளவுக்குலாம் எங்களால பண்ண முடியாதுப்பா. ஆனா எங்க அம்மா ஃபேக்டரியில பர்மனண்டா வேலை பார்க்குற தொழிலாளிகளுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. உங்க பிள்ளைங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சிருக்காங்க. யார் வீட்லயாவது ஏதாவது விசேஷம் காரியம்னா எங்க அம்மா எவ்வளவு உதவிகள் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் சும்மாவா செஞ்சீங்க? ரத்தத்தை சிந்தி வேலை பார்த்திருக்கோங்க நாங்க. அதுக்கு பரிகாரமா பண்ணிருக்கீங்க. ஸ்ட்ரைக் தான், அதை மாத்தவே முடியாது. என்ன மூர்த்தி, நாங்க உங்களுக்கு எவ்வளவு பண்ணிருக்கோம். அப்படி இருந்தோம் ஸ்ட்ரைக் பண்றேன்னு பேசுறீங்க. செஞ்சது சொல்லி காட்ட வேண்டாம்ப்பா. அப்புறம் நாம பண்றதுல அர்த்தமே இல்லாம போயிடும். இதுக்கு மேல இத பத்தி யாரும் பேச வேண்டாம். இதை நானே டீல் பண்ணிக்கிறேன். என்ன சார் டீல் பேசுறீங்க? எதா இருந்தாலும் நீங்க என்கிட்ட தான் வரணும். சும்மா சொல்லக்கூடாது. காசே வாங்கலனாலும் யூனியன் லீடர் கரெக்டா பேசுறான். இதான் சரியான சந்தர்ப்பம். இந்த நேரத்துல நீ உள்ள போய் பேசி சமாதானப்படுத்தினா சூர்யாவுக்கு உன் மேல நல்ல அபிப்பிராயம் வரும். போ 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 போ. கொஞ்சம் வெயிட் பண்ணனாலும் விரும்பி இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கட்டும். அப்புறம் நான் பேசி தீர்த்து வச்சா கண்டிப்பா எல்லாம் சரியாயிடும். அண்ணா, கண்டிப்பா இந்த முடிவை நீங்க மட்டும் தனியால எடுத்திருக்க மாட்டீங்க. யார்கிட்ட பேசணும்னு சொல்லுங்க, நான் பேசுறேன். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. நீங்க அண்ணம்மாவை நம்பின மாதிரியே என்னையும் நம்புங்க. கண்டிப்பா உங்களோட கோரிக்கைகள் ஒன்னொன்னா நான் நிறைவேற்றுறேன். அப்படி நீங்க கேட்கிற கோரிக்கைகளை நான் நிறைவேற்றலைன்னா அப்புறம் உங்களோட போராட்டத்தை நடத்துங்க. என்ன சார் காமெடி பண்றீங்களா? எந்த காலத்துல முதலாளி தொழிலாளிக்கு ஆதரவா நின்று இருக்காங்க? ஒவ்வொரு தடவையும் தொழிலாளி தன்னோட உரிமைகளை கேட்க வந்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவங்கள ஏச்சி அனுப்பிச்சிடுறீங்க. ஆனா இந்த தடவை அப்படி நடக்காது சார். கண்டிப்பா ஸ்ட்ரைக் நடக்கும். போராட்டம் தான், வேலை நிறுத்தம் தான். உங்க கண்ணு முன்னாடியே உங்க கம்பெனி என்ன கதியாக போகுதுன்னு பாக்குறீங்களா? இதுதான் சரியான டைம். இப்போ நான் போய் பேசினா கரெக்டா இருக்கும். என்ன சூர்யா சார், மனசு உடைஞ்சு போயிட்டீங்களா? நீங்க இப்படி இருக்கிறத தான் சில பேர் விரும்புறாங்க. சூர்யா சார், தொழிலாளினா எப்பவுமே போனஸ் கேட்பாங்க, சம்பளம் ஏத்தி கேட்பாங்க. அது கிடைக்கலன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவாங்கன்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு தொழிலாளிக்கு தேவையானதை ஒரு முதலாளி பண்ணி கொடுத்துட்டா கண்டிப்பா அவன் என்னைக்குமே ஸ்ட்ரைக் பண்ண மாட்டான். அன்னபூர்ணி அம்மா எங்களுக்கு இருக்க வீடு, எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, இன்னும் எவ்வளவோ இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா எங்களோட தேவைக்கு அதிகமாவே நீங்க பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதையெல்லாம் கண்டிப்பா நாங்க மறக்கவே மாட்டோம். அதுக்கு நன்றி விசுவாசமா நாங்க எப்பவுமே இருப்போம். அன்னபூர்ணி அம்மா மாதிரி
நீங்களும் எங்களுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க சார். இனிமேலும் கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அது எனக்கு மட்டும் இல்ல, நம்ம கம்பெனில இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும். ஒரு தொழிலாளியோட கஷ்டத்தை தன்னோட கஷ்டமா பாக்குறவர் தான் ஒரு உண்மையான முதலாளி. அதே மாதிரி ஒரு முதலாளியோட கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறவன் தான் உண்மையான தொழிலாளி. உங்களோட நிலைமை என்னன்னு நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற எல்லா தொழிலாளிக்குமே தெரியும் சார். நாமெல்லாம் ஒரே குடும்பம்னு அன்னபூர்ணியம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க எங்களை இதுவரைக்கும் குடும்பத்துல ஒரு ஆளாதான் மதிச்சு நடத்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நாங்க எப்படி சார் ஸ்ட்ரைக் பண்ணுவோம்? ஆனா இந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு எதிராக எங்களை தூண்டி விட்டு ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு சொன்னது வேற யாருமே இல்ல, உங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஆளு தான்.